Hi friends, assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய்ரா ஷிகிலாரம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது இந்த மாதிரி பச்சை பட்டாணி ஃப்ரெஷா வாங்குறோம் அப்படினு சொன்னா அது 1 இயர் வரைக்கும் எப்படி ரொம்ப ஈஸியா சூப்பரா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். பொதுவா இந்த பச்சை பட்டாணி வந்து பாத்தீங்கன்னா எல்லா சமயங்களிலும் கிடைக்காது. சில சீசன்ல மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் இந்த குளிர் நாள்ல மட்டும் தான் கிடைக்கும். இப்போதான் சீசன் போயிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு எல்லா இடங்களிலுமே கிடைக்குது. விலையும் ரொம்ப சீப்பா இருக்கும். மத்த நாட்கள்ல நீங்க வாங்குறீங்க அப்படினு சொன்னா அதாவது சீசன் முடிய போற சமயத்துல வாங்குறீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு விலை ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ கம்மியா விலை விக்கிறப்ப நீங்க வந்து கொஞ்சம் நிறையவே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 கிலோ 2 கிலோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் வந்து நல்லா உரிச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ் பட்டாணி வாங்கும்போது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல முத்துன காயா பார்த்து வாங்கிக்கோங்க. சிலது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பச்சை பசேல்னு இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டாணி சின்ன சின்னதா இருக்கும். சோ இந்த மாதிரி லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வந்து பெரிய பெரிய பட்டாணியா நல்ல முத்துன பட்டாணியா இருக்கும். சோ நல்ல முத்துன காயா லைட்டா கலர் மாறி இருக்க மாதிரியான காயா பார்த்து வாங்கிக்கோங்க. உரிக்கிறதும் ரொம்பவே ஈஸி தாங்க. இந்த மாதிரி லைட்டா பீல் பண்ணோம்னா முத்து முத்தா மணிமணியா அழகா வந்துரும். சில பேர் வந்து காஞ்ச பட்டாணியை கலர் இறக்கி சாயம் போட்டு விற்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத வாங்காதீங்க. இதுதான் வந்து உடம்புக்கும் நல்லது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்டாவும் இருக்கும். சீக்கிரமா வெந்துடும். குட்டி பசங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட பேசிட்டே ஜாலியா ஈஸியா உரிச்சிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் உரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புருஷனுக்கு கூட அப்பப்போ வேலை கொடுக்கலாம், தப்பில்ல. பட்டாணி பூச்சி வச்ச மாதிரியோ அல்லது வீணா போன மாதிரியோ இருந்துச்சுன்னா உரிக்கும் போதே தனியா எடுத்து போட்டுருங்க. இந்த பட்டாணி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாமிசத்துக்கு நிகராக இது வந்து சத்தான ஒரு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிறைய விதமான டிஷ்ஷஸ்லாம் இதை நம்ம சேர்க்கலாம். காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு நம்ம செய்யும் போது இதுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துலேருந்து 1/4 பங்கு கூட அதில் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே அது வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா போட்ட 2 நிமிஷத்தில் வெந்துடும். அந்தளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பட்டாணிகளுமே நல்லா நம்ம உரிச்சு எடுத்தாச்சு. லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதே மாதிரி வந்து பட்டாணியை அது வேறு ப்ராசஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறது போட்டிருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா நான் 6 மாதம் வரைக்கும் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இப்போ வந்து எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்தாச்சு இல்லையா? இந்த தூளெல்லாம் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் உங்கள் கார்டனில் செடி இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் மண்ணை தோண்டி புதைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த செடியெல்லாம் நல்லா ஊட்டமாக வளரும். இப்போ இந்த பட்டாணியை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது கெட்டு போன பட்டாணி அல்லது வீணா போன மாதிரி இருக்குதா அப்படின்றத பார்த்து நல்லா எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு பட்டாணி 2 பட்டாணி கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மொத்தமாக வந்து எல்லா பட்டாணியும் வீணாக போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. மேக்ஸிமம் அப்படி ஆகாது. இருந்தாலும் நீங்கள் பூச்சி வச்ச மாதிரி நசுங்கி போன மாதிரியான பட்டாணியெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம ரொம்ப நாளைக்கு வரைக்கும் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டு போன பட்டாணி மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து ஒரு ஸ்டீல் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்ல வந்து சில்வர் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அல்லது நீங்கள் நல்ல ஹெவியான பிளாஸ்டிக்காக எடுத்துக்கோங்க. கண்ணாடி பாட்டிலில் வந்து இதை ஸ்டோர் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பட்டாணிகள் எல்லாத்தையும் கொட்டிட்டு இது மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சால்ட்டு தூவி விட போகிறோம். ஜஸ்ட்டு 1 சிட்டிகை அல்லது 2 சிட்டிகை அளவுக்கு தூள் உப்பு எடுத்துகிட்டு இது மேலே வந்து லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எப்போவாச்சும் ஓப்பன் பண்ணி மறுபடியும் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பாக்டீரியா எதுவும் தாக்காத மாதிரி நம்ம இது வந்து போட்டிருக்கோம். சீக்கிரத்தில் கெட்டு போகாமலும் பார்த்துக்கும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதை அப்படியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் நம்ம வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முளை வர ஆரம்பிச்சிடும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது, ஃப்ரீசரில் வைக்கிறோங்க. அதனால தான் நான் வந்து உங்களை கண்ணாடி பாட்டிலில் போடாதீங்கன்னு சொன்னேன். கண்ணாடி பாட்டிலில் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. கண்ணாடி பாட்டில் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ஃப்ரிட்ஜில். ஸோ இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்துலையோ அல்லது நல்ல ஹெவியான நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்லையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 6 மாதம் வரைக்கும் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு பட்டாணி காலி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வச்சது தான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெசிபியில் சேர்த்துக்கோங்க. மீதம் இருக்கக்கூடியதை உடனே ஃப்ரீசரில் வச்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படியே நல்லா மெயின்டைன் ஆகும். இது நம்ம ப்ராப்பராக ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான கெடுதலும் கிடையாதுங்க. ஆனால் படிப்படியாக இதனோட மருத்துவ குணங்கள் குறைய தான் செய்யும். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கக்கூடிய பட்டாணியை ரொம்ப நாளைக்கு வரைக்கும் எப்படி வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.